தயிர் தாளித்த வரகரிசி, அதாவது வரகரிசியில் தயிர் தாளித்ததை செய்ய போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் வரகரிசி வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தது வெங்காயம். ஸோ தயிர் தாளித்த தயிரை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஹெல்த்தியானது. ஸோ அதில் வரகரிசி சேர்த்து எப்படி. ஸோ இப்போ பருப்பு போட்டேன், கடலை பருப்பு. அதுக்கப்புறம் உளுந்து. இது எதுக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான், நல்லா சத்தாக இருக்கணும். வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வெங்காயம், கடலை, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உளுந்து அதெல்லாம் போட்டிருக்கேன். அதுவும் கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கேன் நான். ஸோ வரகரிசி இந்த மாதிரி சிறுதானியத்தை சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதில் தயிர் தாளித்த தயிரோட வரகரிசி. ஸோ அதை தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ உப்பு போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு மிளகா, காஞ்ச மிளகா போட்டேன் நான். சிவப்பு மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலை போட்டேன். நீங்கள் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. பட் நான் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி நான் செய்யும் போது என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் கருவேப்பிலை மட்டும் இருந்துச்சு, கருவேப்பிலை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இதோட இப்போ நாம் தயிர், மெயின் இன்க்ரீடியன்ட் தயிரை போட்டுட்டோம். ஸோ தயிர் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ நாம் ஏற்கனவே வச்சுருந்த வரகரிசி, ஏற்கனவே நான் குக்கரில் வரகரிசி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே தயிரில் சேர்த்துட்றேன். ஸோ இந்த மாதிரி சிறுதானியத்தை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் சாப்பிட பழகுவீங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சிறுதானியம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தயிர் சாதத்தில் தாளித்த தயிரில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.